அம்மா மனசு கஷ்டப்படாம நான் உன் கழுத்துல எப்படியாவது தாலி கட்டியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு என்னவோ என் அக்கா பிளான நம்ம உடைச்சு நம்மளால ஒண்ணு சேர முடியும்னு தோணல. ஏன் இப்படி பேசுற? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் எப்போவோ மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்தில் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்துல மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அபி, நீ கவலைப்படாம இரு. முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம பிளானை அணுவால உடைக்க முடியுதுன்னா அணு பிளானையும் நம்மளால உடைக்க முடியும். என்ன நம்பு, கண்டிப்பா நம்ம ஒன்று சேருவோம். சரி சஞ்சீவ். சரி அபி. அனு, என்னடி இன்னும் சீவி சிங்கரிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆகு. இதோ ரெடி ஆறமா. சரி, நீ ரெடி ஆகு. வந்திருக்கிறவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி அக்கா, காஃபி எடுத்துக்கோங்க. அக்கா எடுத்துக்கோங்க. இங்க வச்சிருமா. வாழையில எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன். இல்லங்க, காஃபி எடுத்துக்கோங்க. இங்க வைக்கிறேன். அக்கா, காஃபி எடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாமா, அப்புறம் சாப்பிடுறேன். சரிக்கா. அபி, அம்மா, உங்க அக்கா என்னடா நீ செத்து போயிட்டேன்னு சொல்றா? நீ என்னடான்னா உங்க அக்கா கல்யாணத்துக்காக மாங்குன்னு வேலை செஞ்சிட்டு இருக்க. என்னடி இப்படி இருக்க? அக்கா என் மேல கோவப்பட்டா அதுக்காக நானும் கோவப்படணுமா? இருந்தாலும் இது அக்கா நலங்கு. நான் வேலை பார்க்காம வேற யார் வேலை பாப்பா? நீ போய் அக்காவை அலங்காரம் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ வேணும்னா பாரு, உன்னோட நல்ல குணம்தான் சஞ்சீவையும் உன்னையும் சேர்த்து வைக்க போகுது. அக்கா இப்படி வைங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா? அக்கா, நான் அனு வீட்டுக்கு நலங்கு போறேன். அதுக்குள்ள நீங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருங்க. வேற ஏதாவது வேணும்னா சிந்தாமணி கேளுங்க. சரியா? அம்மா, மா. டேய், அம்மா நலங்குக்கு அனு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் காளி, கூட மாட ஒத்தாசை பண்ணுடா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, ஐயோ மாமா, ஏதாவது பண்ணியா போறாங்க? ஏதாவது பண்ணு மாமா. டேய், பண்ணுனா என்னடா பண்றது? வணக்கம். சம்மந்தி வீட்டுக்கு பொண்ணு வண்டி எடுங்க. சரிங்க. பாத்துக்க. மாமா, அம்மா கார்ல ஏறிட்டாங்க மாமா. ஏதாவது பண்ணு மாமா. இருடா, பண்ணுனா எப்படா பண்றது? அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ மாமா, உன் நம்பினதுக்கு நல்லா சொதப்பிட்ட. டேய், கடைசி நேரத்துல வந்து பிளான் பண்ணுனா எப்படா பண்றது? மாமா, ஏதாச்சும் பண்ணு மாமா. போறாங்க. என்ன ப்ரோ, அம்மா கூட நீயும் அபி வீட்டுக்கு போகணுமா? ஆமாண்ணா, மாமா பிளான் பண்ணுவாருன்னு பார்த்தா நல்லா சொதப்பிட்டாரு. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? பண்ணுண்ணா. என்னை எப்படியாவது அபி வீட்டுக்கு அமுச்சு வச்சிருண்ணா, ப்ளீஸ்ண்ணா. கவலைப்படாத ப்ரோ, காரே ஸ்டார்ட் ஆகாது. என்ன மாப்ள சொல்ற? காரு ஸ்டார்ட் ஆகாது? ஆமா மாமா, நீங்க வேணா பாருங்களேன், காரே ஸ்டார்ட் ஆகாது. என்னாச்சு? என்னன்னு தெரியலங்கம்மா. இருங்கம்மா பாக்குறேன். சந்தோஷ், எப்படி இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதா மார்னிங்கே கார் பேட்டரி வேற கட் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னு சீக்கிரம் பாரு. இத பாத்துட்டு இருக்கோம்மா. என்னப்பா ஆச்சு? அம்மா, பேட்டரி ஒயர் கட் ஆயிருக்குமா. மாப்ள, இதான் நல்ல சந்தர்ப்பம். நேரா அக்கா கிட்ட போய் உன்னை பைக்ல கொண்டு போய் விட்டுறமான்னு சொல்லி நீ முதல்ல தங்கச்ச பார்க்க கிளம்பு. நான் பின்னாடி ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். இப்ப என்ன என்னமாச்சு? கார் ரிப்பேர் ஆண்டா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அண்ணே, கார் ரெடி ஆகுமா ஆகாதா? பேட்டரி ஒயர் கட் ஆயிருக்கு தம்பி. எனக்கு என்னமோ யாரோ வேணும்னு கட் பண்ண மாதிரியே இருக்கு. கட் பண்ணாங்களா? அப்படிலாம் இருக்காது. ஷோ, இப்ப எப்படி நலங்குக்கு போறது? டைம் வேற ஆகுதே. அம்மா இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், நலங்குக்கு ஆம்பளை பசங்க வரக்கூடாதுடா. நான் டாக்ஸில போயிடுறேன். ஐயோ அக்கா, மாமா 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 அக்கா
டாக்ஸி டிரைவரை கூட்டு போறேன்னு சொல்றேன். அவர் மட்டும் ஆம்பளை இல்லையா? அதானே டேய் என்ன பிளான் போடுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். நீ டாக்ஸில போயிட்டா மாப்பிள்ளை எப்படி போறது? ஐயோ வளரிட்டனோ. டேய் என்னடா சொன்ன? அக்கா ஒண்ணு இல்லக்கா, நீ மாப்பிள்ளை கூட பைக்ல போனா தான் அவன் வீட்டு வாசல்லே கொண்டு போய் இறக்கி விட்டுருவான். நீ சீக்கிரம் போயிடலாங்க. ஆமாமா இப்பவே டைம் ஆயிடுச்சு. நீ டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி அது இங்க வந்து இங்க இருந்து நீ போறதுக்குள்ள டைம் ஆயிடும்ல. பேசாம சஞ்சய் கூட பைக்ல போயிடு. ஆமாமா வாமா அப்படி போலாம். சொல்றியா? ஆ. சரி வா பைக் எடுத்து போலாம். போ மாப்பிள்ளை. போக்கா. ஐயோ பை நான் எடுத்துறேன். இந்தக்கா வரேன். சீக்கிரம் போக்கா. போலாம். வாமா வாமா போலாம் போலாம். ஏய் நீ எங்க போற? ஃபங்க்ஷனுக்கு நான் தான் வீட்லயே சொன்னேன்ல, இந்த ஃபங்க்ஷன்ல ஆம்பளைங்க கலந்துக்க கூடாதுப்பா. நீ போ வீட்டுக்கு போ. அம்மா என் செல்ல அம்மா இல்ல, நானும் வரேம்மா, என்னையும் கூட்டு போமா. உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த தொந்தரவும் கொடுக்கவே மாட்டேன். சமத்தா ஒரு மூலையில உட்காந்து இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோமா ப்ளீஸ்மா. முடியாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரக்கூடாது. அம்மா என்னம்மா உனக்கு இப்படி இருக்குது? வெயில நிக்கிறனால தான் நினைக்கிறேன். வா உள்ள போலாம், வா வா. டேய் எனக்கு வேர்க்குது. இது பனிக்காலமா? அப்ப மழை வரத்தோட சீக்கிரம் போயிடலாம், வாங்க உள்ள. ஏய் அம்மா மழையில் நஞ்சு சளி பிடிச்சிட போதுமா, சொன்ன கேளுமா. எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? டேய் சஞ்சீவ், நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் என்னால உன்னை உள்ள கூட்டிட்டு போக முடியாது. சமத்தா வீட்டுக்கு போடா செல்லம். அம்மா தாகமா இருக்கு, உள்ள வந்து அத்தை கையால ஒரு glass தண்ணி மட்டும் வாங்கிடுமா, குடிச்சிட்டு போயிடுமா. ஆஹாஹாஹா. நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் இங்க ஒண்ணும் நடக்க போறதில்ல. நீ போற வழியில ஏதாவது ஒரு கடையில நிறுத்தி தண்ணி என்ன ஜூஸே குடிச்சிட்டு போ. அம்மா. சரியா? நீ ரொம்ப போங்காட்டம் ஆடுறம்மா. என்ன போங்காட்டம்? ஆம்பளைங்க யாரும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா அங்க பாருங்க. இந்த பாரு வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கு சூடா டீ காப்பி கொடுக்கணும். எல்லாம் ரெடி தானே? மாமா மட்டும் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்காரு, அவர் மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. டேய் அவரு பொண்ணோட அப்பாடா. அவரு நீ ஒண்ணா? சொன்னா கேளு சஞ்சீவ், நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போடா செல்லம். அம்மா 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 ப்ளீஸ்மா, நானும் ஃபங்க்ஷனுக்கு வரேம்மா. என்ன சொன்னாலும் நீ போக மாட்டல்ல? சரி நான் போறேன். அம்மா ரொம்ப நேரம் இங்க நிக்காதடா. பாக்குறவங்க உன்னை வாட்ச்மேன் நினைக்க போறாங்க. போ. அம்மா